குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. எட்டாம் இடத்துல செவ்வாய் அப்படின்னாவே அந்த ஜாதகத்தை பார்த்தாலே கொஞ்சம் ஒதுக்குறோம். திருமண பொருத்தத்தின் போதெல்லாம் ஒதுக்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லக்னப்படி 2, 4, 7, 8, 12 இந்த 5 பாவகங்கள்ல செவ்வாய் இருந்ததுன்னா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அது 8ஆம் இடத்துல இருந்தால் இன்னும் பெரிய பாதிப்பு மாதிரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு மாதிரி. ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாருன்னா ஆயுள் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ரெண்டாவது பெண்களாக இருந்ததுன்னா மாங்கல்ய பலம் இல்லை, மாங்கல்யம் தங்காது, கணவருக்கு அது ஆபத்து அப்படின்ற மாதிரியான நிறையா விஷயங்களை சொல்லப்படுது. அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த செவ்வாயானது ஆட்சி, உச்சம், நீச்சம், மூலத்திரிகோணம் இந்த அமைப்புகளில் பலவீனமாக இருந்தால் அது செவ்வாய் தோஷம் பரிகாரம் ஆயிடுது, பரிகார செவ்வாய் ஆயிடுது அப்படின்னு சில சார்கள் சொல்றாங்க. சில சாரார்கள் அந்த விஷயங்களை சொல்றாங்க. பரிகார செவ்வாய் அது பங்கம் ஆயிடுச்சு, தோஷம் அங்கேயே ஜாதகத்திலேயே பரிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. ஆனா அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. செவ்வாய் இல்லை, எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு ராசியில எந்த ஒரு பாவத்தில் இருந்தா தன்னுடைய வேலையை அது செஞ்சே தீரும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தா 8ஆம் இடத்துக்கு உண்டான பலாபலனை செவ்வாய் கொடுத்தே தீருவார். அது பரிகார செவ்வாய் ஆயிடுச்சு, ஆட்சி, உச்சம், நீச்சம், சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்குது, சந்திரமங்கல யோகத்தில் இருக்குது, அதனால பாதிப்புகள் எல்லாம் குரு பார்வையில் இருக்குது, அதனால செவ்வாய் பாதிக்காது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருந்தால் அதுக்கு உண்டான வேலையை செய்தே தீரும். இந்த ஆட்சி, உச்சம், குரு பார்வை, சந்திரகேந்திரம் இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த பலனை எப்படி செய்ய போகுது, எந்த அளவுக்கு அதிகமாகவோ எந்த அளவுக்கு குறைவாகவோ செய்ய போகுதா அப்படிங்கிறது. அந்த எப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் இந்த கிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை, ஆட்சி, உச்சம், நீச்சம் எல்லாம். ஆனா அந்த செவ்வாய் 8ஆம் இடத்து செவ்வாய் ஒரு பலனை கொடுக்கும்னா கண்டிப்பா கொடுக்கும். அப்படி 8ஆம் இடத்து செவ்வாய் என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிறைய நன்மைகளை தரும், அது மறுக்க முடியாத உண்மை. 8ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள், நிறைய பலன்கள் நல்லதா நடக்கும் செவ்வாயினுடைய தசாபுத்தி காலங்கள்ல. அது எந்த அளவுக்கு நல்ல பலமான அமைப்புகளா இருக்குது, எந்த அளவுக்கு அது நெகட்டிவா போகுது அப்படிங்கிறது செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் வீட்டதிபதியினுடைய நிலையும், செவ்வாய் யாரோட நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரநாதனுடைய நிலையும் பொறுத்து செவ்வாயினுடைய பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கும். புரியுதா? 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துன்னா சும்மா அதை ஊதி தள்ளி அதை ஜாதகத்துக்கு திருமணமே பண்ணாம விட்டுறக்கூடாது. திருமணமே ஆகாது, தோஷம் சொல்லி நகர்த்திடக்கூடாது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நிறைய நன்மைகள் இருக்குது. கவனமா கேளுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும். ஆமா சார், எனக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். அப்படி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்தது அப்படின்னா, இது பொதுவாக தான் சொல்றேன். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத பொதுவா சொல்றோம். இன்னும் நுணுக்கமா போனா நிறைய விஷயங்களை பேசலாம். 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் இந்த பலன்கள் எல்லாம் செய்யும் நான் சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க எஸ்ன்னு கமெண்ட்ல போடுங்க. ஓகே, இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய்க்கு பார்வைகள் இருக்கு. 4, 7, 8 இந்த பார்வைகள் இருக்கு செவ்வாய்க்கு. அப்போ செவ்வாய் 8ல் இருந்ததுன்னா 11ஆம் இடத்தை பார்க்கும், லாபஸ்தானத்தை பார்க்கும், வெற்றி ஸ்தானத்தை, ஜெயஸ்தானத்தை பார்க்கும். ஒரு பிளஸ். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார், வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், பேச்சுன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த ஸ்தானங்களை செவ்வாய் பார்ப்பார். அப்போ வருமானமும் லாபமும் செவ்வாயால இணைக்கப்படுது. இப்போ 8ஆம் இடத்து செவ்வாய், 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், உயில் சொத்து, வருமானம், லாபம், இது எல்லாம் கனெக்ட் பண்ணுது செவ்வாய். ஸோ இது முதலெடுத்து இது வருமானத்துக்கு தடை செய்யாது 8ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது சொல்லிடணும். வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய். 8ஆம் இடத்து செவ்வாய் வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கும். வேற எந்த கிரகத்துக்கு 4ஆம் பார்வை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா தான் 11, 2 கனெக்ட் ஆகும். அதே போல செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு விழுகுது. இப்போ 3ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்த்துறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தை, தைரிய வீரியத்திற்கு உண்டான காரக கிரகம் பார்க்குது. இதுவும் ஒரு நல்ல விஷயம். இப்போ பலன்கள் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். 8ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிது அப்படின்னா அவங்களுடைய பேச்சு நல்ல கணீர்னு இருக்கும். முதல்ல வாய்ஸே அவங்களுக்கு கணீர்னு இருக்கும். உரல்ல பேசுவாங்க. அதிகார தோரணையான பேச்சு இருக்கும், அதற்ற மாதிரி தான் இருக்கும்.
எல்லாத்துக்கிட்டே அப்படி பேச மாட்டாங்க. உரிமை உள்ளவர்கிட்ட கண்டிப்பா அதற்கு தான் பேசுவாங்க. அதுக்காக பாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய சுபாவம் எந்த அளவுக்கு அதட்டி பேசுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல மனசுல பட்டதை சரின்னு பட்டதை பேசிடுவாங்க, ஓப்பனா பேசிடுவாங்க. எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. நீங்க தப்பா நினைப்பீங்க, உங்க மனசு கஷ்டப்படுது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஓப்பனா பேசிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு நபர் செய்யற விஷயம் 8ஆம் இடத்து செவ்வாய் இருக்கக்கூடிய நபருக்கு பிடிக்கல அப்படின்னா, இது எனக்கு பிடிக்கல, இப்படி இருக்குது, இது நல்லதில்லை, சரியில்லை அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லி கேட்கலன்னா மறுபடியும் அதை புண்படுற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அது இந்த உரத்த குரல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய சுபாவம் அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. அதனால அதே நேரத்துல இந்த 2ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 11க்கு பார்வையும் கொடுத்து 2க்கும் பார்வையை கொடுக்கிறது. இவங்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக, வசியப்படுத்தும் விதமாக, ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி இவங்களுடைய பேச்சு இருக்கும். அந்த பேச்சினுடைய அளவு, அந்த என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் பேசுனா அந்த ஆணினுடைய அந்த வாய்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஈர்க்கும் விதமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குதுங்க. சரியா? 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. அப்போ பயங்கரமான சுறுசுறுப்பு இவங்ககிட்ட இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும். வேகமா நடக்கணும். அந்த வேகம் இருந்துகிட்டே இருக்கும். சுறுசுறுப்பு இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா? அப்ப மூத்த சகோதரத்துக்கு கண்டிப்பா சொத்து பத்து யோகத்தை கொடுத்துனது. கண்டிப்பா சொத்து பத்து யோகத்தை கொடுத்துரும். மூத்த சகோதரத்துக்கு சொத்துண்டு. அதே போல 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. செவ்வாய் காலபுருஷனுக்கு 8 இல்லையா? அப்போ நல்லா பாருங்க, இவங்களுடைய வருமானத்தை நான் முழுசா இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி யாருகிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கே தெரியாது. முதல்ல இந்த மாசம் இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியாது. யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. என்ன செலவு பண்றங்கிறத மைண்ட்ல இருக்காது. எவ்வளவு சம்பாதிச்சோம், யாருகிட்ட இருந்து எவ்வளவு வந்ததுங்கிறத யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். மைண்ட் செட்டப் இருக்காது. அதே போல எக்ஸ்ட்ராவா வர்ற வருமானத்தை வீட்டுல மறைச்சிருவாங்க. வருமானத்தை வெளியில சொல்றது 80% இல்லை. அதுல ஒரு ரகசியம் இருக்கும். இவங்ககிட்ட எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு கையில வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ரகசியம் இருக்கும். கட்டின ஒய்ஃபுக்கும் தெரியாது. ஒரு பெண்ணாக இருந்துன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாது. எவ்வளவு கையில காசு இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியாது. அது உறுதியா சொல்ல முடியும். அதே போல 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால ஆரம்ப கல்வி தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் நிறைய 2 பட்டப்படிப்புகள் எல்லாம் படிப்பாங்க. பிஜி பண்றதா இருக்கட்டும், டாக்டரேட் வரைக்கும் கொண்டு போகும் அந்த 8ஆம் இடத்து செவ்வாய் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆனா ஆரம்ப கல்வியில தடை தாமதங்கள் உண்டு. இல்ல மத்தியமா ஒரு மினிமமா மார்க் எடுக்கிற மாதிரி, பார்டர்ல மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு லெவல்ல தான் இருக்கும் படிப்பு. நல்ல நாலேஜா காட்ட முடியாது, நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாது. 8ஆம் இடத்து செவ்வாய். பல்லு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. பல்லு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும் கண்டிப்பா. அதே போல 8ல செவ்வாய் தனிச்சிருந்தது. 8ல செவ்வாய் தனித்திருந்தால், நல்லா பாருங்க, 8ல செவ்வாய் தனித்திருந்தால் ஜாதகருக்கு கண்டிப்பாக அந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி காலங்கள்ல சின்ன விபத்தாவது நடந்துரும். 8ல செவ்வாய் தனித்திருந்தா. ஒருவேளை அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் திரிகோணாதிபதிகளினுடைய நட்சத்திரமாக இருந்தால் விபத்தில் இவர் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருவார். ரொம்ப ஈஸியா சின்ன சின்ன காயங்களோட ஜாதகர் தப்பிச்சிருவாரு. ஆனா யாரு கூட விபத்தாச்சோ அந்த விபத்தானவர்களுக்கு அதிக பாதிப்பு உண்டு. உயிர் போகும் அளவுக்கு பாதிப்புகளை அது தந்துவிடும். அதே போல நல்ல பதவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப போராடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இவங்க எவ்வளவு திறமையான நபரா இருந்தாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் பெருசா கிடைக்காது பொது ஜன மத்தியில. பாருங்க, உயில் சொத்து, பூர்வீக சொத்து, உயில் சொத்து அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆனா அதுல பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகளை சரி செய்துதான் அந்த உயில் சொத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சில நபர்கள் இல்ல, சில பேர் இல்ல, நிறைய பேர் உயில் சொத்தை அனுபவிக்க முடியாத வம்பு வழக்கு பிரச்சனைகளோட கோர்ட்டு கேஸோட சுத்திட்டே இருக்காங்க. சில பேர் விட்டு கொடுத்துட்டு போட நம்ம சம்பாரிச்சுக்கலாம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. 3ஆம் இடத்த காலி நிலம் வாங்கி போடலாம். நிலம் வாங்கி போட்டு வீடு கட்டலாம். கட்டின வீட்டுல போய் இருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம்.
குருவி சொத்து இல்லைன்னா என்ன ஆச்சு, நம்ம சம்பாரிச்சுக்கலான்ற தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்துருது. நிறைய பேர் விட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் எத்தனாவது வேணாலும் பிறக்கலாம், 2வது பையனா 3வது பையனா 4வது பையன் எப்படி வேணாலும் பிறக்கலாம். ஆனா அந்த ஜாதகருடைய தாயாருக்கு குழந்தை பற்றிய கவலை இருக்கும். தனக்கு பிறந்த முதல் குழந்தையை பற்றிய கவலை இருக்கும். என்னடா முதல் குழந்தை மட்டும் இவ்வளவு இருக்கிறாங்களே, உங்களோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க 2வது குழந்தையே பிறக்கலாம், ஆனா பாசம் பூரா முதல் குழந்தை மேலதான் இருக்கும். நீ எப்படி வேணாலும் போயிட்டு போய் முதல் குழந்தை நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கும். ஸோ அதனால கொஞ்சம் மனஸ்தாபங்கள் தாயாருக்கும் ஜாதகருக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா தாயார் ரொம்ப தைரியமானவங்க. அவங்களுடைய ஆள் மனதில் அவ்வளவு தைரியம் நிறைந்த ஒரு பெண்மணியா இருப்பாங்க. வெளிப்பார்வைக்கு தெரியாது. ஓகே, சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல 8ஆம் இடத்து செவ்வாய் அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ வைக்குது. ஒன்னும் ஹாஸ்டல்ல படிக்க வைக்குது, இல்ல வெளியூர் வெளிமாநிலத்துக்கு கொண்டு போயிடுது, வேலைக்காக வெளியில் அனுப்பிடுது, நிறைய வெளியில சுத்த வைக்குது, அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்க வைக்குது. இல்லைன்னா அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை வந்து அப்பாவோ அம்மாவோ தனியா பிரிஞ்சிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கூட இந்த குழந்தைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மாவையோ அப்பாவையோ பிரிஞ்சிருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை அந்த 8ஆம் இடத்து செவ்வாய் கொடுத்தே தீருது. அதுல மாற்றம் இல்லை. தந்தைக்கு அரசாங்க அரசியல் ஈடுபாடு உண்டு, அதனால வருமானம் ஆதாயமும் உண்டு. அதே போல தந்தையினுடைய இறப்பு இருக்கு இல்லையா, அப்போ 9ஆம் இடத்திற்கு அது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 6ஆம் இடத்தை பார்க்குற தந்தைக்கு 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, தந்தையினுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு அமைப்பா இருக்கும். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, திடீர்னு இறந்து போறது, ஒரு வெளியில போயிட்டு வரும்போது சின்னதா ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றதாக ஒரு இறப்பு, இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவங்க அப்பாவுக்கு எப்படி இறப்பு வந்தது தெரியுங்களா? நல்லா பார்த்துக்குங்க. வாந்தி வருது. வாந்தி எப்படி சாப்பிட்டு இருக்கும் போதே வாந்தி வருது. டைனிங் டேபிள்ல போட்டா எல்லாருனாலையும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாய் அடைக்கிட்டு பேஷண்ட் போறதுக்குள்ள அந்த தொண்டைக்குழியில போய் அந்த உணவை அடைச்சு அந்த ஸ்பாட்லயே இருந்துடுறாரு. ஒரு சாப்பிட்டது விஷமா இல்ல வாந்தினாலதான், அதை அடக்கினதாலதான் உயிர் போச்சா, இல்ல ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா என்னன்னே தெரியல. இப்போதைக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி இறப்புல ஏதாவது ஒரு டிப்ஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? நம்பகத்தன்மை குறைவா இருக்கும். ஏன் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நம்ப முடியாத வகையில இறப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல தந்தைக்கோ தந்தை வர்க்கத்திலேயோ, நல்லா பாருங்க, தந்தைக்கோ தந்தை வர்க்கத்திலேயோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்த நபராக இருப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்த, தாத்தாவுக்கு 2 தாரம் இருக்கலாம், தந்தைக்கு 2 திருமணம் நடந்திருக்கலாம், முதல்ல ஒரு திருமணம் நடந்தது தெரியாம கூட இருக்கலாம். சரிங்களா? 2 திருமண யோகம் உடைய குடும்பம். அதே போல இவங்க குடும்பத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துன்னா இவங்க குடும்பத்துல கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது திருமண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத அல்லது திருமணமே செய்யாம சன்னியாசியா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க குடும்பத்துல ஒரு ஆள் இருப்பார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய குடும்பத்துல கண்டிப்பா உண்டு. அதே போல குழந்தை தாமதமா தான் பிறக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் 1 வருஷம் 2 வருஷம் லேட் ஆகும். குழந்தை உடனே கிடைக்காது. திருமணம் ஆன உடனே குழந்தை கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். அது 2 பேர்த்தோடைய ஜாதக அமைப்புலையும் அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாயே சேர்த்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா குழந்தை உண்டு. 8ஆம் இடத்துல செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா, 8ஆம் இடத்து செவ்வாயை யாரெல்லாம் கட்டுறீங்களோ அவங்களுடைய வேலை உறுதிப்படுத்தப்படுகிறது. கண்டிப்பா வேலை உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு. வேலையில படிப்படி அப்படியே டப்புன்னு மேல போயிட்டே இருக்கலாம். 8ஆம் இடத்து செவ்வாயை யாரு கட்டுறீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரம், வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு, சொத்து சேர்க்கை உண்டு. சரிங்களா? 8ஆம் இடத்து செவ்வாய் அது ஒரு வேலையை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் இடத்து செவ்வாயை ஒதுக்கவே வேண்டாம். சரிங்களா? நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து தந்துடும். சரிங்களா? அதே போல 8ஆம் இடத்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவங்க பொண்ணு எடுக்கிற பக்கமோ மாப்பிள்ளை எடுக்கிற பக்கமோ மாமனார் அப்படிங்கிற ஒரு உறவு இல்லாம போயிருது. மாமனார் இல்லாத வீட்டுல தான் வாழ்க்கை துணை அமையுது அப்படிங்கிறது பொதுவான அமைப்புகளா இருக்குது. அப்படியே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறார். அந்த அளவுக்கு வாய்ஸ் இல்ல. எங்க அத்தை தான், மாமனார் எல்லாம் இன்னும் தெரியாது, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. எங்க அத்தை தான் ரொம்ப போல்டா இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல. மாமனார் இருந்தும் இல்லாம இருக்கிறார். மிச்சர் சாப்பிட்ற கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இல்ல அத்தை என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் மாமனார் அவர் அமைவாங்க. பல நேரங்கள்ல மாமனார் இல்லாம போயிடுது. மாமனார் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அது சுபம்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத்தை கண்ட்ரோல்ல மாமனார் இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணாகப்பட்டவள் இப்படி வாக்குப்பட்டு போகும்போது அத்தை அப்படிங்கிற உறவால பலவிதமான டென்ஷனை, டார்ச்சரை, பிரஷரை அனுபவிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், 8ஆம் இடத்து செவ்வாய் மாமனார் இல்லாத வீட்டில் வரன் எடுக்கணும். அப்படி மாமனார் இருந்தா மாமனார் டம்மியா இருக்கிறாங்க, அத்தையினுடைய செல்வாக்கு தான் அங்கே அதிகமாக இருக்குதுன்னு திருமணத்துக்கு முன்னாடி பெருமையா சொன்ன ஒரு விஷயம். இது ஒரு பெண் ஜாதகமா இருக்கும் பட்சத்துல அந்த பெண் திருமணத்திற்கு அப்புறம் அந்த அத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவால அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல 32, 33 வயசுக்கு மேல வேலைக்கு போறதுக்கு பிடிக்கவே மாட்டேது. உங்களுக்கு சுயதொழில முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன வழியோ எல்லாம் செய்யறாங்க. 30 வயசுக்கு மேலேயே தொழிலில் டெவலப்மெண்ட் அது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அதே போல 2ஆம் இடத்து செவ்வாய் பார்க்குது இல்லையா, அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவ தொழில்களான கரண்ட்டு, இராணுவம், இபி, மெடிக்கலு, இது சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல வருமானத்தை கொடுத்துருது. இயந்திரங்கள், மிஷினரிஸு, அதே போல் ப்ரொடக்ஷன் டீமு, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறது, இதில் எல்லாத்துலேயும் வருமானத்தை கொடுத்துருது. எங்கெல்லாம் மிஷினரியும் போல்ட்டு போட்டு மிஷினை நிப்பாட்டி வச்சு வேலை செய்கிறாங்களோ, மிஷினை பார்க்குறாங்களோ, ஆட்டோமொபைல் இது சம்மந்தமான எல்லா விஷயத்துலையும் வருமானத்தை கொடுத்துருது. இயந்திரம் சம்மந்தமான விஷயங்கள வருமானத்தை கொடுத்துருது செவ்வாய். அதே போல் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அதுக்கு எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உடல் பாதிப்பு ஏற்படும் போது அட்மிட் ஆகிற சூழ்நிலையில கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அட்டாக் வந்தால் கூட நம்ம தான் காரையோ 2 வீலரோ ஓட்டிட்டு போய் அட்மிட் ஆகி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிடணும். அந்த சூழ்நிலையில உதவிக்கு உறவினர்கள் கூட இருக்க மாட்டாங்க. தனித்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லுது. 8ஆம் இடத்து செவ்வாய் இத்தனை விஷயங்களை சொல்லுது. இந்த 2-11 கனெக்ட் பண்றதுனால 8ஆம் இடத்து செவ்வாய் நல்ல வருமானத்தை, சேமிப்பை, உயிர் சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்களை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருது. சகோதரத்துக்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துடுது. எந்த உறவுக்காரங்க கூட கொஞ்சம் ஒட்டி இருக்கிறது இல்லை. 8ஆம் இடத்துல செவ்வாய்க்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய உடல்நல குறைபாட்டுக்கு காரணம் நீங்க தான். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா உடல் தொந்தரவுகளே உங்களுக்கு வராது. முக்கியமாக 8ஆம் இடத்து செவ்வாய் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முடிஞ்ச அளவுக்கு உடம்பு சூடு ஏறாமல் பார்த்துக்குங்க. வேறு எந்த நோயும் வராது. பெருசாக டயட் ஃபாலோ பண்ணாமல், எதுவும் பண்ணாமல், கேஷுவலாக நார்மலாக எல்லாரும் எப்படி உணவு எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவோம். 8ஆம் இடத்து செவ்வாய் இருந்ததுன்னா உடம்பு அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், நிறைய சாப்பிடக்கூடாது, ஆயில் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது, நிறைய ஃப்ரூட் சேர்த்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதெல்லாம் 30, 40, 45 வயசுக்கு மேலே அந்தளவுக்கு டயட்டுக்கு போய்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நார்மலாக காமனாக வீட்டில் என்ன ஏதோ அந்த மாதிரி இருந்துட்டு போகிறதுனால ஸ்பெஷலைஸ்டாக ஃபுட்டு டயட்டெல்லாம் எடுக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே போல் படித்த படிப்பு பயன் கொடுக்காது. என்ன வேணால் படிங்க, அது பயன் கொடுக்காது. அதை தவிர்த்து வேறு சப்ஜெக்டுக்குள்ள உள்ள போகிறீங்கன்னா அதை டெவலப் பண்ணி விட்டுரும், தூக்கி விட்டுரும் உங்களை. 8ஆம் இடத்து செவ்வாய் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுது. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்குது. கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்குது. நிறைய பேருக்கு கண்ணாடி போட வைக்குது. கண்ணாடி போட வைக்குது. கடனை ஏற்படுத்திக்குவீங்க, கடனை கட்டவும் செஞ்சிடுவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் 8ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைவேறாத ஆசைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்க நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள இருக்கும். எதுவுமே உங்களுக்கு திருப்திகரமா நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எண்ண ஓட்டம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் பண்றேன், எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் இருக்கேன், அதே ஆசை தான் எனக்கு இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் கிடைக்குது, எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, திருப்திகரமா இல்லை அப்படின்னு சொல்லி எந்நேரமும் சதா காலமும் அந்த நிறைவேறாத ஆசைகளை கொண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் 8ஆம் இடத்து செவ்வாய்க்கு உண்டு. இதுதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்குது. எப்பவுமே கவனிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை கவனிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி யாருனாலும் இருக்க முடியாது. எதிர்பார்க்குறோம் அவங்ககிட்ட. நம்ம அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா இருக்கணும், அதே அளவுல அவங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். அது திருப்பி கொடுக்காத போது ஏக்கம் வந்துடுது. இது வாழ்க்கை துணை கிட்ட மட்டுமா இருக்கு, நண்பர்கள் கிட்ட இருக்குது, அப்பாட்ட இருக்குது, அம்மாட்ட இருக்குது, பெட்டனிமல் கிட்ட கூட இருக்குது. ஒரு நாய் நம்ம கிட்ட தான் வளர்த்திட்டு இருக்கணும், நம்ம கிட்ட தான் அது கொஞ்சம் நம்ம கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க பக்கத்துல வேற யாராவது கூட போய் விளையாடுறது கொஞ்சதுன்னா நம்மளுக்கு கோவம் தான் வரும். அது ரொம்ப ஓவர் பொசிசிவ்னஸ். இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் அதுதான் நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறத அதை சொல்லுது. எந்நேரமும் அது மனசுல
ஒரு ஆறாத ரணமாவே இருந்துட்டே இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கணும். அதே போல வந்து 30-35 வயசு அந்த கார்னர்ல அந்த 30 to 40 வயசுகள்ல அதிக உடல் தொந்தரவுகளை சந்திக்கிறாங்க இவங்க. சின்ன சின்னதாக விபத்து கண்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. கண்டிப்பா முகத்துல தழும்பு, உதட்டுக்கட்ட தழும்பு, அதே போல வந்து ஷோல்டர்ல, செஸ்ட்ல இங்கெல்லாம் புண்ணு, தழும்பு, காயம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. காய்ச்சல் ரொம்ப வைரலா போகும்போது கரெக்டான பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா அந்த காய்ச்சல்னால ரொம்ப உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு இயங்க முடியாத சூழ்நிலை போறதுக்கும் 8ஆம் இடத்து செவ்வாய் ஒரு காரணமா இருக்குது. இது பாவகிரகங்கள் சம்மந்தப்படணும். 8ஆம் இடத்து கூட ராகு, கேது, சனி இந்த மாதிரி பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டதுன்னா, சூரியன் சம்மந்தப்பட்டா கூட கண்டிப்பா உடல் உஷ்ணம், காய்ச்சல்னால அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாகி ரொம்ப சிவியரான விஷயங்களுக்குள்ள போயிடுறாங்க. ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லுது. இப்ப சொல்லுங்க, 8ஆம் இடத்து செவ்வாய் இத்தனை விஷயங்களை செய்யுது. வெறும் தோஷம்னு சொல்லி மட்டும் கழிச்சிடக்கூடாது. 8ஆம் இடத்து செவ்வாயை கட்டக்கூடிய வாழ்க்கை துணைக்கு தொழில்ல, வருமானத்துல, பொருளாதாரத்துல, சொத்து சேர்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தியே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, 8ஆம் இடத்து செவ்வாயை பத்தி மேக்சிமம் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒத்து வருதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.